புடவையில இருப்பேன், மல்லிப்போட இருப்பேன். இன்னைக்கு தான் ஐம் ஜஸ்ட் மீ. இந்த கால் வந்ததும் நான் சொன்னேன், இந்த மாதிரி கே பாலச்சந்தர் சார் ஆஃபீஸ்ல இருந்து மை மதர்லாம் எவ்வளோ பெரிய டைரக்ட் போட்டோ பார்த்துட்டு பின்னாடி வந்து ஹஸ்பண்ட் நேம் போட்டுருதுன்னா மேரிடா அப்படின்னு சொன்ன மேரிட் சன்னு கூட இருக்குதுன்னு நல்லா திட்டு வாங்குவேன். மணி சாரோட ஷூட் ஸ்பாட்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோட தான் இருந்தேன். ஸ்ரீரஞ்சனி அப்போ எல்லாம் மார்னிங்கே அம்பாசிடர் வந்து பிக்கப் பண்ணுவாங்க. காலம்பர 6:30 வண்டி வரும். ஃபர்ஸ்ட் போய் அந்த அண்ணனுக்கு டீ கொடுத்துடுவேன், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் ஆக்டர்ஸ் நான். சென்னை டி நகரில் தங்கமயில் வழங்கும் திறப்பு விழா சலுகை. தங்கத்துக்கு தங்கம், தள்ளுபடியில் வெள்ளி. மார்ச் 2 வரை மட்டுமே. டெலிவிஷன் நேரில் வணக்கம், நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட உரையாடல ஆக்டர் ஸ்ரீரஞ்சனி மேம் இணைஞ்சிருக்காங்க. அதாவது கோலிவுட்டுக்கு அம்மாவாக இவங்க அவ்வளவு பரிட்சை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷன்ல இணைஞ்சிருக்காங்க. உங்களோட ஜேர்னி பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் ஜீவா. ஒரு மாதிரி வைபோடே இருக்கிறீங்களா மேம்? எப்பயும் இப்படிதான் இருப்பீங்களா நீங்க? ஆமா, மோஸ்ட்லி. ஆக்டிங் ஜேர்னி அப்படின்றது வந்து எப்போ எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எதனால அந்த முடிவு எடுத்தீங்க மேம்? நீங்க பயங்கரமான ஃபிளாஷ்பேக் போக வேண்டியது இருக்கு. ஆக்சுவலி நான் எடுத்த முடிவே கிடையாது. அப்புறம் ஏன்? இட்ஸ் லைக் எவ்ரிபடி எல்லாரும் வந்து ஒரு ஆக்டரா ஆகணும்னு அஸ்பயர் பண்ணுவாங்க. என்னோட லைஃப்ல வந்து ஐ யூஸ் டு திங்க் நம்ம செட்டில் ஆயிட்டு வி ஷுட் பி அ குட் ஹோம் மேக்கர் தான் நான் நினைச்சேன். அதான் உங்க ஆசையாவே இருந்துச்சு. அண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா கால்ஸ் கெப்ட் கம்மிங். லைக் மேரேஜுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தேன் as an athlete. ஸோ நிறைய பேப்பரில் வந்து நிறைய பேர் என்னை பார்த்து அப்படி கூப்பிட்டாங்க. பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. லைக் இன்ட்ரெஸ்ட்னா டைமும் இல்லை, பிகாஸ் ஐ வாஸ் பிஸி ஸ்டடிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் எல்லாம். அப்புறம் வீடு வந்து சைதாப்பேட்டில் இருந்தது. ஸோ பக்கத்தில் இந்த ரேகா ஹவுஸ் அந்த ஓனர் வள்ளியாக்கா யாராவது ஷூட்டிங் வந்தாங்கன்னா உடனே சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஏய் நீ கூப்பிட்டு சொல்லிட்டு நீ வா, இவங்கள மீட் பண்ண அவங்கள மீட் பண்ண. பட் எனக்கு யார் மீட் பண்ணி நான் என்ன பேசுறது? ஸோ ஜஸ்ட் பை சான்ஸ் மேரேஜுக்கு அப்புறம் தான் இன்னும் ஃபோன்ஸ் வந்துட்டே இருந்தது ஆடுக்காக அந்த மாதிரி. இந்த விளம்பரம் அப்படின்னு ஒரு விஷயம் என் மாமியாருக்கு சொன்னேன், என்ன எப்போ பார்த்தா ஃபோன் வந்துட்டே இருக்கு. நான் சொன்னேன், இல்லை சச்சு இந்த மாதிரி விளம்பரம்லாம் வேணும்னு பண்ணு. ஸோ தட் இஸ் ஹவு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் போய் உட்காந்துட்டு பார்த்து என்ன செய்யறதே எனக்கு தெரியல. பெருசா ஐ வாஸ் நாட் யூனோ அஃப்கோர்ஸ் ஸ்கூல்ல வந்து டிராமாட்டிக்ஸ்ல எல்லாம் இருந்தேன். பட் ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு என்னைக்குமே நான் பிளான் பண்ணதில்லை. ஆனஸ்ட்லி இன்னி வரைக்கும் பிளானே இல்லை. ஆனா யூனிவர்சல் பிளான் இருக்குன்னு அதை பத்தி நல்லா புரியுது. பிகாஸ் இல்லைன்னா நான் கண்டிப்பா இங்க இருந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் சீரியல் வாய்ப்பு எப்படி மேம் வந்துச்சு? அங்க இருந்து ஜேர்னி சீரியல் பக்கம் எப்படி வந்துச்சு? ஸோ அவர் டியர் கேபி சார் வந்து என்னை எங்கேயோ பார்த்திருக்காரு, ஏதோ ஒரு ஆட்ல எங்கேயோ பார்த்திருக்காரு. அண்ட் ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. பட் எனக்கு வந்து பெருசா எனக்கு வந்து சினிமா பத்தியே எனக்கு நிறைய பேர் தெரியாது. ஏன்னா நான் பிறந்தது பாம்பே. அதுக்கப்புறம் ட்ராவல் ஆகி சென்னைக்கு வந்தும் நான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் தான் நிறைய இந்த படம் நிறைய பார்த்ததில்லை. பிகாஸ் டைமும் இல்லை, ஒர்க்கிங் மதர். ஸோ லைக் யூனோ பெருசா சினிமா லைன் பத்தி எனக்கு தெரியாது, டு பி ஆனஸ்ட். மேரேஜுக்கு அப்புறம் இந்த கால் வந்ததும் நான் சொன்னேன், இந்த மாதிரி கே பாலச்சந்தர் சார் ஆஃபீஸ்ல இருந்து மை மதர்லாம் எவ்வளோ பெரிய டைரக்டர் நினைச்சேன். அப்படிங்களா? அண்ட் தென் அதுக்கப்புறம் தட் இஸ் ஹவ் ஐ வென்ட் டு கேபி சார்ஸ் ஆஃபீஸ். ஸோ கேபி சார் ஆஃபீஸ் போனேன். ஏதோ 2 ஃபோட்டோஸ் வச்சிருந்தேன். பிகாஸ் அவ்வளோ பெருசா நான் வந்து இந்த சினிமா லைனுக்குள்ள நான் வரணும், 4-10 ஃபோட்டோ வச்சு யூனோ ஆல்பம் எல்லாம் வச்சு அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் லைக் திஸ் அப்படி டு ஆனஸ்ட்லி டு சே. ஸோ போனேன். நிறைய ஆர்டிஸ்ட் அங்கே வந்திருந்தாங்க போல இருக்குது. இவங்க கொண்டு யூனோ ஒரு சீரியலுக்காக ஒரு இது போயிட்டு இருந்தது, செலெக்ஷன் போயிட்டு இருந்தது. எல்லாம் சூப்பர் சாரி எல்லாம் கட்டிட்டு எல்லாம் நடந்துட்டு இருந்தாங்க. நான் அப்படியே போய் நின்றுட்டு இஸ் திங்கிங், ஓ மை காட், ஃபைனலி இந்த ஆஃபீஸ்க்கே வந்திருக்கோம். யாரு அந்த பெரிய டைரக்டர் வீட்டில் சொன்னது. தென் ஃபைனலி ஐ வெண்ட் அண்ட் மெட் ஹிம். ஸோ அவர் அது கேட்டார். நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். கேட்டாரு போட்டோ பார்த்துட்டு பின்னாடி வந்து ஹஸ்பண்ட் நேம் போட்டுருதுன்னா மேரிடா அப்படின்னு சொன்ன மேரிட் சன்னு கூட இருக்குதுன்னு. அப்புறம் சார் என்ன நீ படிச்சு முடிச்சா இல்லையா? ஸோ இட்ஸ் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். ஐ வாஸ் வெரி த்ரில்ட். ஏன்னா இவ்வளோ பெரிய டைரக்டர் நம்ம போய் மீட் பண்ணியிருக்கோன்னு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் இல்லை சார் சீரியல் எல்லாம் வேண்டாம், ஏன்னா சன் இருக்காங்கன்னு. நீ என்கிட்டயே சொல்றியா? ஸோ வந்து நான் சொல்றேன் எப்போ வரணும்னு. கம் ஃபார் த மேக்கப் டெஸ்ட், ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. நான் வந்து ஐ திங்க்
லுக்கிங் பேக் வந்து செம்ம பிளெஸ்ட் நான். செம்ம பிளெஸ்ட், செம்ம லக்கி. ஏன்னா, இப்படி ஒரு ஆரம்பம் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த இஃப் ஐ லுக் பேக் என்னோட ஜர்னியே ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் ஆக்டர்ஸ் நானு. கண்டிப்பா மேம். அப்படிதான் தெரியுது எங்களுக்குமே. சீரியஸ்லி இட் ஜஸ்ட் கேம் டு மீ. ஐ அம் சோ தேங்க்ஃபுல். கே. பாலாஜி சாரோட லெகசி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோனே, நீங்க அவர்கிட்ட போய் பேசுவீங்க. அவர் ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன குடுத்தாரு? ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும்போது, இந்த மாரி பண்ணணும், இந்த மாரி பண்ற மாரி ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன ஓ மை குடுத்தாரு? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காஷ்! வந்து தே வர் ஷூட்டிங் த ட்ரெய்லர். ஓகே. ஓகே. ஸோ அப்போ எல்லாம் மார்னிங்கே அம்பாசிடர் வந்து பிக்கப் பண்ணுவாங்க. ஓகே. தட் இஸ் ஹவ் இட் வாஸ் தட் பேக் தென். எல்லாரும் போய் பிக்கப் பண்ணிட்டு அண்ட் மை ஹவுஸ் இஸ் இன் பெரம்பூர்னால காலம்பர 6:30க்கெல்லாம் வண்டி வரும். எனக்கு டென்ஷனா இருக்கும். ஆனா வீட்லயும் கொஞ்சம் வேலை எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கிளம்பணும். ஃபர்ஸ்ட் போய் அந்த அண்ணனுக்கு டீ குடுத்துடுவேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க வந்தா எப்படி யூசுவலா டீ குடுப்பாங்க. நீங்க போய் குடுத்து ரெடி ஆயிட்டு ஸோ அப்படி போகும்போதெல்லாம் திங்கிங் சரி நம்ம காஸ்டியூம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோம்னு. இப்போ அதேதான். பட் ஸ்டில் பேக் தென் ஒரு டென்ஷனாவே இருக்கும். 9:00 ஃபர்ஸ்ட் ஷாட்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவசர அவசரமா ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. என்ன உட்கார வச்சுட்டு மேக்கப் எல்லாம் போட்டு நல்லா பயங்கரமா அப்பெல்லாம் இப்பெல்லாம் த லெஸ் த பெட்டர்ன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் அது ஒரு சிஸ்டமா இருந்தது. இந்த பேன் கேக் போட்டு நானே ஃபேஸ பார்த்து ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். ஐ ஹேட் வெரி லாங் ஹேர். ஸோ அதெல்லாம் பின்னல் போட்டு சிட்டிங் அப்படியே டாலி மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கூப்பிடுவாங்கன்னு. அப்போ வந்து காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. ஆ, இந்த புடவை அந்த புடவைன்னு. அப்புறம் திடீர்னு எல்லாரும் கூப்பிட்டாங்க. மத்த ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டாங்க. என்ன கூப்பிடவே இல்ல. ஐ தாட் ஓகே சரி வெயிட் பண்ணலாம். 10:00 அப்படியே எல்லாருக்கும் மோரெல்லாம் வந்தது. நானும் எடுத்து குடிச்சேன். அதுக்கப்புறம் எல்லாரும் போனாங்க, வந்தாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாங்கன்னா, என்ன மட்டும் கூப்பிடவே இல்ல. அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஒருவேளை அது சின்ன சீன் அ அ அ கேரக்டரா இருக்குமோ? அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோன்னு சொல்லி அப்படியே சோகமாயிடுச்சு. லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கும் வந்துச்சு. எனக்கு கூப்பிடவே இல்லன்னா, தெரியல. இது என்ன மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தெரியாதுன்னு இட்ஸ் ரியலி ஹார்ட் புரோக்கன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் சாப்பிட்டாங்க. நானும் சாப்பிட்டேன். யார்ட்ட என்ன கேட்கறது? ஒண்ணும் கேட்க முடியாது. அண்ட் லஞ்ச் பிரேக் அப்புறம் அந்த யூனிட் எப்படின்னா, எவ்ரிஒன் ரெஸ்ட்ஸ். கேபி சாரோட யூனிட்ல லஞ்ச் பிரேக் அப்புறம் எவ்ரிஒன் ரெஸ்ட்ஸ். எல்லாரும் தூங்கிடுவாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே வெயிட் பண்ணி அப்புறமா ஒரு விசில் ஊதுனாங்க. எல்லாரும் டக்கு திரும்பி கூப்பிட்டு திரும்பி டச்சப் எல்லாம் பண்ணிட்டு உட்கார ஈவினிங் ஆயிடுச்சுங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் ஒரு ஷாட் கூட வரல. எல்லாருக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் வந்தது. நான் வாஸ் திங்கிங் சத்தியமா இது வந்து ரொம்ப குட்டி கேரக்டர் தான். இட்ஸ் ஓகே அப்படின்னு நான் நினைச்சுட்டு 7:30 ஸ்ரீரஞ்சனி ஐயோ அப்பதான் அப்படி திரும்பி கொஸ்டின் பார்த்து ஒரு சுடிதார் சொல்லி ஒரே ஒரு ஷார்ட் வேணும் வந்து பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி உட்கார்ற மாதிரி இப்படி சேர்ல பேக்கப் சொல்லிட்டாரு. இதுதான் ஸ்டார்டிங். நான் என்ன நினைக்கிறது? அப்புறம் பட் எப்படி நான் கொஞ்சம் பண்ண அந்த கேரக்டர் காசவநேசம்ல ரத்தி வேணு அரவிந்துக்கு செகண்ட் வைஃப் ஒரு கசல் சிங்கரா வாஸ் சச் அ கியூட் கேரக்டர். ஒரு ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி அது பிளஸ் காமெடி. அதனால இட் வாஸ் லாஸ்ட் வரைக்கும் நான் ரதி 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 ரதின்னு கூப்பிடுவாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ திங்க் வி ஹேட் அ வெரி நைஸ் வைப். நானும் கேபி சார் ஐ டு ஆல்வேஸ் வாட்ச் ஹிம். அவர் எப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இன்ஃபேக்ட் எவ்ரி திங் ஹி தாட் மீ. நல்லா திட்டு வாங்குவேன். ஒன்றும் ஸோ அண்ட் எனக்கு வந்து இப்போதானே தமிழ் பேச பழகுனேன். ஏன்னா அப்போ இப்போ கூட நிறைய இங்கிலீஷ்ல பேசி பேசி அங்கே அங்கே பழகுனது தான் இன்னைக்கு தமிழ் பேசுறேன். ஸோ எனக்கு எனக்கு எல்லாருக்கும் லைவ் டப்பிங் மைக் எல்லாம் வச்சுட்டு எனக்கு மட்டும் டப்பிங் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் போனேன். டப்பிங் எப்படி நடக்குதுன்னே தெரியல. ஸோ ஐ வென்ட் டு தியேட்டர் அண்ட் ஐ சா. அப்புறம் ஒரு எபிசோடுக்கு டப் பண்ணேன். வாஸ் வெரி மஹா த்ரில் ஸோ பண்றதுனால எவ்ரிதிங் அங்கேதான் நான் கத்துக்கிட்டேன். சொல்லி கொடுத்தது எல்லாமே அங்கேதான். ஐ அம் இண்டெப்டட் டு ஹிம் ஆல்வேஸ். ஓகே மேம். இப்ப கேபி சார் கேட்கும்போது மேரிட்னு சொல்லியிருக்கீங்க. சன் இருக்கு. சீரியல் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சாய்ஸ் நீங்க எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹி யோசிச்சு டிட்ன்ட் கிவ் அ சாய்ஸ். இல்ல நீங்க அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் யா அப்படின்ற யா மாதிரி நீங்க யோசிச்சிருக்கீங்க. ஆமா. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சீரியல் வாய்ப்புகள் வரும்போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? நம்ம சூஸ் பண்ணலாம் இத. நம்ம ஜர்னி இப்படியே போகட்டும் அப்படின்ற மாதிரி எப்படி சூஸ் பண்ணி உங்க மைண்ட் செட் அப்ப எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி நான் வந்து பெருசா சூஸ் பண்ணல. இட்ஸ் லைக் என்ன வந்ததோ. அதுக்கப்புறம் சுந்தர் கே விஜயன் சார் கூட நான் ஒர்க் பண்ணது. ஜன்னல் அடுத்த வீட்டு கவிதை வித் லக்ஷ்மி ஆண்டி எஸ்பிபி கூட ஒர்க் பண்ணேன். ஸோ ஐ திங்க் அதுக்கப்புறம் அலை பாயுதே வந்தது. நான் வந்து சீரியல் தான் பண்ணணும், படம் தான் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. அப்பவும் சரி, இப்பவும் சரி. இட்ஸ் லைக் யூ பிகம் அன் ஆக்டர்.
you become an actor. So when you're an actor, it just things just come to you. நம்ம ஜேர்னிக்கு ஏற்ற there'll be a ஒரு வழி பொறுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி I just went with the flow. I think experiences, செம்ம ரிச் எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கு. காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரி கிடைச்சது. ஓகே மேம். இப்போ ஆக்டிங் பக்கம் வந்துட்டீங்க. அதுவே நீங்க ஆக்சிடென்டலா வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. Yeah, I didn't plan anythingங்க. ஓகே மேம். இப்போ நீங்க சினிமா பக்கம் வரல. ஹோம் மேக்கர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டிருக்கிறீங்க. சினிமா பக்கம் வரல அப்படின்னா நீங்க வேற எந்த பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்றான்ற மாதிரி ஆசை வச்சிருந்தீங்க மேம் அப்ப? ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மேனுமே நீங்க ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. நான் ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ணியிருப்பேன். And I also had a soft corner for teaching. Actually, I did my counseling psychology. அப்புறம் MSc counseling psychology தான் பண்ணேன். But then the teaching profession வந்து எனக்கு எப்பவுமே ஒரு soft corner இருந்துட்டே இருந்தது. But it didn't work out. So yeah, maybe I would have become a teacher or a lecturer or something like that. ஓகே. Yeah. ஓகே மேம். சீரியல்ல பிரேக் எடுத்துக்கிட்டீங்க. 2004க்கு அப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டீங்க. சினிமால பிஸியா இருந்ததுனால தான் அந்த பிரேக்கா? இல்ல நம்ம சினிமா பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற சரி, மாதிரி நீங்க அதை விட்டுட்டீங்களா? சில்ட்ரனுக்காக நான் எப்பவுமே பிரேக் எடுத்தேன். ஓகே. ஸோ சில்ட்ரனுக்காக நான் பிரேக்ஸ் எடுத்தேன். அண்ட் பயமும் இல்லை. ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் நினைக்கிறேன். ஸோ யா, ஐ திங்க் 2002 அதுக்கப்புறம் தெலுங்கு சீரியல் பண்ணேன் ஃபரடான், சூரியவம்சம். அண்ட் அதுக்கப்புறம் சினிமா ஹேப்பன்ட். ஸோ நிறைய சினிமா வாய்ப்பு வந்ததுனால ஆப்வியஸ்லி ஐ டென்ட் கோ டு சீரியல் சைட். இட் ஜஸ்ட் கெப்ட் ஆன். அண்ட் நான் வந்து பேக் டு பேக் ஒர்க் பண்ணுற ஆள் கிடையாது. எனக்கு பேசிக்லி ஐ லைக் அ பிரேக் இன் பிட்வீன். ஓகே. ஸோ எனக்கு ப்ரீதர் வேணும். எனக்கு சும்மா உட்காரணும்னு ஆசையாக இருக்கும். ஐ டோன்ட் லைக் திஸ் ரன்னிங் ஆல் த டைம் காஸ்டியூம்ஸ், ஆல் த டைம் மேக்கப். எனக்கு பிடிக்காது. ஆஸ் அன் இண்டிவிஜுவல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். தட்ஸ் இட். மகராசி சீரியல்ல உங்களுக்கு ஒரு எமோஷனலான நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். எஸ். இப்போ அந்த சீரியல்ல இருந்து ஒரு மறக்க முடியாத மொமெண்ட் அப்படின்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அது கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? டேக் அவேவா? ஓ, மகராசி வாஸ் மை ஃபர்ஸ்ட் லிட்டரலி லைக் அ கம்பேக் சீரியல் ஃபார் மீ. பேண்டமிக், போஸ்ட் பேண்டமிக். ஸோ சடன்லி ஓவர் நைட் கால் வந்து வித்தின் 2 days I had to make my mind up. அண்ட் எனக்கு இப்போ வீட்டுக்குள்ள இருந்தேன். ஐ வாஸ் லிவிங் திஸ் ட்ரீம் லைஃப், ஹோம் மேக்கர் லைஃப். இல்லை நானே ட்ரீம் லைஃப் அதுல வாழ்ந்து நானே I used to think, like, first I used to think you should be a homemaker. It's like, it's a very important thing for a woman when she's completely with the responsibility of the home. Your kids come back to you, everyone comes to you for everything. Doggy கூட நம்ம அப்படி போனா கூட my doggy கிட்டுக்கிட்டுன்னு பின்னாடியே வரும். ஸோ அப்படி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது சடன்லி ஷூட்டிங்னால எனக்கு ஐயோ நான் பண்ணுவேனா இல்லையான்னு டவுட் வந்தது. பட் தென் we have to work. ஸோ பெரிய பையன் தான் சொன்னாங்கம்மா, ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் டூ இட். ஸோ அவன் தான் என்னை கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு பிக்கப் பண்ணிட்டு அதெல்லாம் அவன் பண்ணான். அண்ட் மகராசி வாஸ் மை சன் ஆரியன். ஸோ SSR ஆரியன், ஐ திங்க், அண்ட் ஸ்ருத்திகா. ஐ திங்க் நவ் தே ஆர் மேரிட். பூவிலங்க மோகன் சாரோட காம்பினேஷன். ராம்ஜி, இன்ஃபேக்ட் காசுல நேசம்க்கு அப்புறம் ராம்ஜி கூட Okay. திரும்பி நான் ஒர்க் பண்ணேன். டைரக்டர் சுந்தரேஸ்வரன். ஸோ லைக் ஈவன் ஹீ இஸ் ஃப்ரம் சுந்தர் கே விஜயன் டீம். Okay. ஸோ the whole team டக்குன்னு we all bonded so well. We all kind of gelled. It was a very nice comeback for everybody. ஒரு breather மாதிரி I think after the pandemic. So yeah, every shoot that we go, அங்கே ஒரு bonding நடக்கும். It will be different in every unit. சில யூனிட்ல அதிகமா இருக்கும், சில யூனிட்ல கம்மியா இருக்கும். ஆனா ஒரு பர்டிகுலர் பாண்டிங் நடக்கும். மகராசி வாஸ் my ultimate. We enjoyed ourselves on the shot, off the shot. It was like really everyone bonded so well. Okay. And we had extreme birthday celebrations. நான் நிறைய அதில் குக் பண்ணியிருக்கேன். நம்ம ஷூட் பண்ண ஹவுஸ் வந்து அந்த கிச்சன் ரொம்ப நல்லா இருக்கும். Okay. அந்த ஓனர் அங்கே தான் இருந்தாங்க. ஸோ நான் எப்பவுமே எனக்கு ஒரு சடன்லி ஒன் டூ சம்திங்னா ஐ கோ அண்ட் ஆஸ்க். ஐ செட் மேம் ஏதாவது ஒரு கடாய் கொடுங்க, ஏதாவது சம்திங் கொடுங்கன்னு போயிட்டு தக்காளி தொக்கு கிண்டுவேன், ஏதாவது பாயசம் பண்ணுவேன், கேசரி பண்ணுவேன், ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ஸோ ஐ திங்க் அதிகமாக நான் குக் பண்ணது மகராசி லொகேஷன்ல தான். ஓகே. யா. ஓகே மேம். ஆக்டரா ஒருத்தவங்க சினிமா ஒரு வகையா புரிஞ்சிருப்பாங்க, சீரியல் ஒரு வகையா புரிஞ்சிருப்பாங்க, ஒரு மாதிரி ஸ்கேல் பண்ணுவாங்க. சினிமா எப்படி, சீரியல் எப்படி அப்படின்ற மாதிரி. உங்க பார்வையில என்ன மேம்? சினிமா சீரியல் ரெண்டும் வெவ்வேறா பாக்குறீங்களா, இல்ல அதோட ஸ்கேல் எப்படி நீங்க வச்சிருப்பீங்க மேம் உங்க பார்வையில? There's no scale. ஓகே. It's just work. ரெண்டுமே As an actor நான் அப்படிதான் பார்க்குறேன். But the way cinema works, the way serial works, obviously அதோட reasons வேற வேற, right? So அதனால the working style is completely different. Okay. அது வந்து பெரிய ஸ்கேல், இது வந்து இட்ஸ் அ டெய்லி, எவ்ரி டெலிகாஸ்ட் இஸ் எவ்ரி டே. அதனால இங்க வந்து சீரியலுக்கு there is no time
to sit and practice your dialogues and touch your makeup and think about your acting skills. அப்படியே ஆன் த ஸ்பாட் யூ ஹாவ் டு பிரிங் எவ்ரி திங் கடன்னு ஓடும். ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் சீரியல் இஸ் கிரேசி டெலிகாஸ்ட்காக. படத்துல என்னன்னா யூ ஹாவ் டைம் to Space இருக்கும். emote and space, and then yes, so it's two different, it's like this, it's like acting only but two different fields. So இதுக்கு என்ன வேணுமோ அப்ப அது பண்ணுவோம், இதுல இருக்கும்போது இது பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓகே மேம். இப்போ நீங்க சீரியல்ல இருந்து சினிமா அப்படின்ற ஒரு ஜேர்னி வந்திருந்தாலும், ம். இப்போ சீரியல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு வீடுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கு நம்மள எடுத்துட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. Yeah. ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி Yeah. சொல்லுவாங்க. இப்போ திரும்ப நீங்க கம்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் சீரியல் கம்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அதை ஃபீல் பண்ணீங்களா? ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட நம்ம நல்லா ரீச் ஆயிட்டோம், சினிமாவோட சீரியல் ரீச் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் I பண்ணீங்களா? was already there. ஏன்னா ஏற்கனவே கேபி சார் சீரியலுக்கு அப்புறம் ஃபேமிலிஸ்ல இருந்து நான் வந்து அனுபவிச்ச அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் I was new. எங்கேயாவது வெளியே போனா நீ தானே ரத்தின்னு கேட்பாங்க. கேரக்டர் பேர் I think, ஐயோ ஆமால அது ஒரு த்ரில்லிங் மூமெண்ட் அது ஃபார் அன் ஆக்டர். இப்போ என்னோட ஃபேமிலியில யாருமே ஆக்டர்ஸ் கிடையாது. ஸோ ஐம் த ஃபர்ஸ்ட் ஒன் இன் த ஃபேமிலி. ஸோ என்னோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், ஒரு ஆக்டர்ஸ் வீட்டில் அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, ஹவு தே ஹேண்டில் த பப்ளிக் ரெஸ்பான்ஸ், ஹவு அன் ஆக்டர் ஷுட் ரெஸ்பாண்ட் டு பப்ளிக் எனக்கு தெரியாது. ஸோ நான் என்னோட ஓன் இண்டிவிஜுவல் சின்ன வேலை வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஏதோ அதை ஹேண்டில் பண்ணேன். பட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அர்ச்சனை பூக்கள்னு ஒரு சீரியல் பண்ணேன். ஸோ அர்ச்சனை பூக்கள் வாஸ் அ டெய்லி ஷோ. ஓகே. காசலவநேசம் வாஸ் அ வீக்லி. அர்ச்சனை பூக்கள் பண்ணும்போது இந்த புஷ்பா கேரக்டர் ஒரு கேரக்டர் பண்ணேன், நானும் மௌனிகாலாம் விடட். ஸோ நான் யூஸ் டு ஹேவ் அ கேரக்டிக் ஹோண்டா. நான் ஹாப்பியாக பஷவாக்கம்ல சுற்றிட்டு இருப்பேன், ஏர்லி மார்னிங் ஷாப்பிங் எல்லாம் பண்ணுவேன். அண்ட் தட் இஸ் ஹவ் ஐ பிளான். மதர்ஷா ஓப்பன் பண்ண உடனே கிட்ட சீக்கிரமா போயிட்டு எங்கள் லேடிஸ் எல்லாம் ஹாப்பியாக என் கூட சுற்றுவாங்க, எல்லாம் ஒன்றா டீ குடிச்சிட்டு சாரீஸ் வாங்கிட்டு இந்த பப்ளிக் வரதுக்கு முன்னாடி என்னோட ஷாப்பிங் முடிஞ்சிடும். அப்படி ஒரு நாள் போய் இறங்கும் போது என் பைக் வந்து நிறுத்திட்டு 2-3 லேடிஸ், ஏமா உன் அண்ணெல்லாம் நம்பாதம்மா நான் பைக்கை பிடிச்சி நின்றுட்டேன். வாட் இஸ் திஸ்? எங்கள் அண்ணா என் கூட போகிறவங்க யாருமே இல்லை, நான் ஒருத்தி தான் ஈக்குவல் டு 10 மாதிரி எங்கள் அம்மாவுக்கு. பட் ஸ்டில் அப்புறமா பேசும்போது ஏமா புஷ்பா என் தங்கம் அப்படிலாம் பேசும்போது that struck me. It's, oh my god, that character, you know. then I said சரிங்க ஓகே எல்லாம் பாய் எல்லாம் சொல்லிட்டு for that 1 second நான் அப்பதான் யோசிச்சேன் எவ்வளோ பெரிய ஒரு இம்ப்ரெஷன் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ என்னன்னா an actor carries a responsibility. people are watching you. நோட் பண்றாங்க நீங்க எல்லாத்தையுமே. என்ன ட்ரெஸ், என்ன தோடு எல்லாமே கவனிக்கிறாங்க. இட்ஸ் லைக் அமேசிங். people are they just watch you, they really great. Yeah, this is I think எவ்வளோ பேர் வந்து எப்பயாவது இந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம வரணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. I think I'm so lucky that I somehow just gotten and I'm here. கண்டிப்பா. I'm enjoying that affection, I'm enjoying the work, enjoying everything about it. ஓகே மேம். மக்கள் இவ்வளவு கனெக்ட் பண்ணி உங்களை அப்ப பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, இது எவ்வளவு ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு அப்போ உங்களுக்கு இந்த மொமெண்ட்? இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்களே, நம்ம வந்து இன்னும் பொறுப்பா it இருக்கணும் is அப்படின்ற it மாதிரி. is இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஷூட்டுக்காக டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்க்கு போறோம். அண்ட் எல்லா லொகேஷன்ஸ்ல வந்து we don't get a caravan. அப்படி சில படத்துல நம்மளுக்கு கிடைக்கும். இப்பெல்லாம் இட்ஸ் பிகமிங் மேண்டேட்டரி ஃபிலிம்ஸ்ல எல்லாம். பட் ஃபார் சீரியல் அப்படிலாம் கிடையாது. எங்கேயோ கோயில் குளம் பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்போம், ஏதோ ஒரு இடத்துல ரெடி ஆயிட்டு வந்து ஷார்ட்காக ரோட்ல கூட உட்காந்துட்டு கொடை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்போம். அப்போ அந்த சைட்ல யாராவது இருந்தாங்கன்னா, எனி ஹோம்ஸ் ஆர் தேர் ஃபேமிலிஸ் இருந்தாங்கன்னா, அவங்க லேடிஸ் எல்லாம் வந்து நம்மள பார்க்கறதுக்கு வருவாங்க, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு கொடுப்பாங்க, அர்ஜென்ட்டா வாஷ்ரூம் நம்ம போய் யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் இட்ஸ் சோ நைஸ்ல. கண்டிப்பா. தே சோ அஃபெக்ஷனேட் அண்ட் தே சோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்சோ. நம்மள பார்த்துப்பாங்க, யூனோ. கண்டிப்பா. யா. ஓகே மேம். கம்மிங் பேக் டு மீனாட்சி பொண்ணுங்க. அந்த சீரியலோட வாய்ப்பு எப்படி வந்துச்சு? அர்ச்சனா வீடு அர்ச்சனா மேம்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்திருந்தீங்க நீங்க. எனக்கு போத் தி சீரியல்ஸ் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அது கூட நான் வந்து மதுரைக்கு போயிட்டு வரும்போது ஐ காட் திஸ் கால். ஓகே. இப்போ மீனாட்சி மதுரை மீனாட்சி ஒரு வேளை பிளான் பண்ணி நீங்க இங்க வந்தாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு சின்ன சாப்பாடு கடை வச்ச மாதிரி ஒரு சின்ன ஹோட்டல் நடத்துகிற ஒரு லேடி. ஸோ டிப்பிக்கல் இந்த 2 பக்கம் முக்தி போட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இப்போ அர்ச்சனா மேம் வந்து ஷி கேரிட் இட் ஆஃப் சோ வெல். எனக்கு அது கூட ஒரு சின்ன பயம் இருந்தது, பண்ண முடியுமா? அப்போ நான் நினச்சேன் நான் வந்து என்னோட ஸ்டைலில் பண்ணாதான் ஆப்வியஸ்லி. ஸோ ஐ ஜஸ்ட் டிட் இட் மை வே, அவ்வளோதான். அண்ட் அங்கே இருக்கிற என்னோட டாட்டர்ஸ் கேரக்டர், எனக்கு 2 சன்ஸ் இல்லை லைஃப்பில். ஸோ இந்த 3 டாட்டர்ஸ் வந்து ரொம்ப டாட்டர் ஆயிட்டாங்க, ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. அண்ட் ஆன் த செட்ஸ் வில் ஆல்வேஸ் பி லைக் தில் ஆல்வேஸ் பி ஹேங்கிங் மம்மின்னு சொல்லி வித் மீ. அண்ட் ஈவன் இந்த சீரியல்ல ஒரு ஆரியன் இருந்தான்.
ஆமா. ஸோ இந்த ஆரியனும் ஹி பிகேம் வெரி க்ளோஸ் அண்ட் நிறைய விஷயம் உட்காந்துட்டு பேசுவோம் அண்ட் ஹீல் சே மேம் நீங்க இதை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க, நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ ஈவன் ஹீ இஸ் பிகம் வெரி க்ளோஸ். ஸோ லைக் ஐ திங்க் லைக் ஐ செட் ஏர்லியர் ஒவ்வொரு செட்ல வந்து ஒரு பாண்டிங் இருக்கும். ஸோ அங்கே ஒரு மாதிரியா இருந்ததுன்னா இது வந்து இங்கே இப்படி இருந்தது. அண்ட் ஐ ஆல்வேஸ் லிசன் டு மியூசிக் இன் பிட்வீன் ஓகே. ஷார்ட்ஸ். மியூசிக் அவ்வளோ பிடிக்குமா மேம் உங்களுக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கர்நாடிக் மியூசிக் எல்லாம் கிடையாது. இங்கிலீஷ் சாங்ஸ் இட்ஸ் ஆல் இங்கிலீஷ் மியூசிக். அதனால ஹாப்பியா கேட்பேன். இட் கைண்ட் ஆஃப் பூஸ்ட். இந்த இன் பிட்வீன் ஷார்ட்ல உட்காந்துட்டு இருப்போம்ல, இது எவ்வளோ ஒரு போரிங்கான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த டைம்ல வந்து தேவையில்லாம ஓவரா நம்ம பேசக்கூடாது. இல்லை புக்ஸ் படிக்கணும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம ஓவரா புக் படிக்க தேவையில்லைனால இந்த காதுல போட்டு வீக்கெண்ட் பாட்டு. சொல்லிட்டு இருக்காங்க மேம், அதுதான் ட்ரெண்ட் ஆகுதோ. See, all these latest நிறைய வந்திருக்கு. So I like to listen to English music. கிளாஸ் மாட்டிக்கிட்டு. தூங்குற ஸோ நான் வந்து ஷார்ட்டுக்கு வரும்போதே ஒரு கோலத்துல வருவேன். கிளாஸ் வித் கொடை, காதுல பிளக் போட்டு ஹாப்பியா அப்படியே வருவேன். அண்ட் சி ஒரு மொனாட்டனஸ் விஷயமா இருக்கலாம் சீரியல் ஷூட் அப்போ. இட் வெரி டயரிங்காகவும் இருக்கலாம். பட் நம்ம தான் நம்மளை கொஞ்சம் தேத்திக்கிட்டு வி ஹாவ் டு ஹெல்ப் அவர் செல்ஃப் டு ஹேண்டில் தட் சுச்சுவேஷன். அந்த ஸோ எனக்கு வந்து மியூசிக் அண்ட் புக்ஸ் அண்ட் இந்த மாதிரி இன்டர்வியூ. டாட்டர்ஸ் கேரக்டர்ஸ். ஸோ யா. ஓகே ஓகே மேம். இப்போ நீங்கள் கோஆர்டிஸ்ட் பற்றி சொல்லும் போதே தெரியுது நீங்கள் எவ்வளோ அவங்க கூட எமோஷனலாக பாண்ட் ஆயிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட கோஆர்டிஸ்ட் திவ்யாவாக இருக்கட்டும், காயத்ரியாக இருக்கட்டும், அவங்களோட பேபி ஷவர் இங்கே ஒரு சீனியராக முன்னாடி போய் நின்று எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணுறது இருக்குல்ல, Yeah. எப்படி அந்த பாண்ட் உங்களுக்குள்ள வருது, அதை நம்ம பண்ணி ஆகணும், சீனியராக அங்கே போய் நிற்கணும் அப்படின்ற ஒரு கனெக்ஷன் எப்படி வருது அவங்களுக்குள்ள? என்னோட நேச்சர் எப்படின்னா ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் நான் எங்கே இருந்தாலும், நான் எங்கே போனாலும், நான் யார் மீட் பண்ணாலும் என்னால் அவங்க கொஞ்சம் ஹாப்பியாகவும் ஆகணும், என்னால் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகணும். ஸோ அப்படி நான் ஃபீல் பண்ணுவேன். ஜென்ரலி தட்ஸ் மை நேச்சர். ஓகே. ஸோ லைக் நிறைய மை க்ளோஸ் சர்க்கிள் சொல்லுவாங்க, நீ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காத, மூஞ்சி கொஞ்சம் இப்படி வச்சுக்கோயேன், கொஞ்சம் சீரியஸாக வச்சுக்கோயேன், ரொம்பலாம் ஸ்மைல் பண்ணாத, நீ பீப்புள் வில் the smiling face will be taken for granted as a weakness நிறைய பேருக்கு. சரி சரி இவங்க எதுக்குமே கோவப்பட மாட்டாங்க, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும், ரைட்? பட் ஐ கான்ட் ஹெல்ப் இட், தட்ஸ் மை நேச்சர். ஸோ நான் எங்கே இருந்தாலும் I want to reach out and I want to just make everybody happy. So that's how it happens. That's how the bonding happens because people become comfortable. Yeah. எல்லாருக்குமே உங்க கூட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகிரும் Mostly. ஆனா ஒரு விஷயம் இருக்கு. That I'd like to be friendly with everybody and make everybody comfortable. But one thing I learned that not everybody will like you. Okay. Right? நான் இப்படி இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பிடிக்கும்னு கிடையாது. பிடிக்காதவங்க சில பேர் இருக்காங்க. ஸோ அதுவும் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், தட்ஸ் தேர் சாய்ஸ், ரைட்? ஸோ தட்ஸ் இட். ஓகே மேம். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த ஜோவியல் நேச்சரே உங்களோட வீக்னஸை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி வெளியில சொல்லியிருந்தீங்க. சரி, சில பேர் வீம்புக்குனே வந்து இவங்க என்ன ஜாலியா இருக்கிறாங்க, இவங்களை நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம், அவுட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவுட் பண்ற வார்த்தை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க உங்ககிட்ட? There have been, நான் மென்ஷன் பண்ண விரும்பல, ஏன்னா தட்ஸ் ஜஸ்ட் பைகான். அண்ட் யார் அந்த மாதிரி பேசுறாங்களோ, அந்த சிச்சுவேஷன் கிரியேட் பண்றாங்களோ, அவங்கள பத்தி அவங்க காட்டிக்கிறாங்க. ஓகே, ரைட்? அவங்க நேச்சர் அவங்க காட்டிக்கிறாங்க. தட் டசன்ட் சேஞ்ச் மீ, இட் டசன்ட் மேக் மீ எனி லெஸ். நான் எப்படிதான். ஓகே மேம். டிப்ரெஷனுக்கான சொல்யூஷன்லாம் கேட்குற மாதிரி நீங்க சொல்லும் போது ஓகே மேம். இப்போ ஒரு கமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம், இப்போ சீரியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், நான் சீரியல் இந்த கமெண்ட் வாங்கினேன், சினிமால இந்த ஒரு கமெண்ட் வாங்கினேன், அது வந்து என் சினிமா கரியர் ஃபுல்லா நான் செரிஷ் பண்ணிட்டே இருப்பேன் இந்த 2 கமெண்ட்ஸ் வச்சு அப்படின்னா, சீரியல் ஒன்று, சினிமாவில் ஒன்று அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க? ஓ மை காட், இதை பத்தி நான் யோசிச்சதே இல்லை. இருந்தாலும் க்ளோஸ் டு தி ஹார்ட் ஒன்று இருக்கும்ல கண்டிப்பா. இல்ல, லைக் இப்போ என்னோட ஃபீச்சர்ஸ்னால நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ வந்து யூ ஃபிட் தட் கேரக்டர், மதர் கேரக்டர் சோ வெல். ஏன்னா மோஸ்ட் ஆஃபன் நீங்க பார்த்துருப்பீங்க, புடவையில இருப்பேன், மல்லிப்போட இருப்பேன், இன்னைக்கு தான் ஐம் ஜஸ்ட் மீ. மோஸ்ட்லி நம்ம என்ன சொசைட்டிக்காக, லைக் நான் சொன்னேன்ல, லைக் அ பீப்புள் ப்ளீசர் மாதிரி மோஸ்ட்லி ஐ திங்க் சரி இந்த மாதிரி நம்ம போனதான் இது எக்ஸெப்ட். பட் மோஸ்ட்லி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா சூட் பண்றீங்க இந்த கேரக்டர். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் அ பிக் காம்ப்ளிமெண்ட் ஆஸ் அன் ஆக்டர். ஏன்னா நம்ம பண்ற அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து when people appreciate, அதுல ஒரு மீனிங் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு, ரைட்? So I think yeah, that's a nice thing. உங்களோட சினிமா ஜர்னி பத்தி நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறோம். ஓகே. ஓகே மேம். அலைபாயுதே வாய்ப்பு எப்படி வந்துச்சு மேம்? எப்படி இதன் வழியா கூப்பிட்டாங்க உங்களை? I just got a call from Manisa's office and they said இந்த மாதிரி
ஒரு கேரக்டருக்காக கூப்பிடுறாங்க. கொஞ்சம் ஆடிஷனுக்கு வர முடியுமா? அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ வென்ட் டு மணி சார்ஸ் ஆஃபீஸ். ஓகே மேம். நீங்க கேபி சார் பத்தி அண்ட் சொல்லியிருந்தீங்க. சொல்லுங்க நீங்க. பட் மணி சார் கூட நான் ஆக்சுவலி பேசவே இல்ல. ஓகே. ஸோ அந்த ஆடிஷனுக்கு அப்புறம் நான் டைரக்ட்டா லொகேஷன்ல தான் மணி சார் மீட் பண்ணேன். அண்ட் ஐ வாஸ் லிட்டில் ஸ்கேர்ட். ஏன்னா எல்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட்டா இருக்காங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்தது. தயக்கமாவும் இருந்தது. அந்த 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 ஃப்ரீனஸ் இன்னைக்கு எனக்கு வந்து ஐ ஹேவ் ஒரு 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 மாதிரி ஃப்ரீடம் இருக்கு என்னோட மைண்ட்லயும் சரி. ஏன்னா இத்தனை வருஷம் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ பட் அப்போ அட் தட் டைம் மணி சாரோட ஷூட் ஸ்பாட்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோட தான் இருந்தேன். ஸோ யா ஐ லுக் பேக் ஐ திங்க் ஷாலினிஸ் அப்பா ஷாலினி அவங்க கூட தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஓகே. மாதவன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். என் சன் அங்க வர வச்சிருந்தேன். ஏன்னா ஹி வாஸ் ஹேவிங் அ மஷ்ரூம் கட் ஜஸ்ட் லைக் மேடி மாதிரி. அப்புறம் மேடி வந்து அங்க வந்து அந்த வீல் சேர் இருந்தது. ஸோ பையன் வந்து அவன் மடி மேல வச்சுட்டு தே வர் பிளேயிங் ஃபார் சம் டைம். அண்ட் ஓல்ட் இண்டியன் எக்ஸ்பிரஸ் ஆஃபீஸ்ல நடந்தது அந்த ஓகே. ஷூட். அண்ட் பட் பெருசா இன்டராக்ஷன் ஒண்ணும் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் அவர் கூட ஒர்க் பண்ணது வாய்ப்பும் கிடைக்கல. பட் தென் தட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பை இட்செல்ஃப். தட்ஸ் அபௌட் இட். இந்த ஒரு வாய்ப்பு நெறைய பேருக்கு அமைஞ்சிராது அப்படின்னு நினைக்கிறேன் மேம். நீங்க இப்ப சீரியல்ல டெபியூட் ஆகுறீங்க. அங்க உங்களோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேபி சார். சினிமால டெபியூட் ஆகுறீங்க. அங்க உங்களோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணி சார். 2 யா லெஜெண்டரி. இத நீங்க யா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நமக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி. ஐ எம் ஆல்வேஸ் ஆன் த வெரி தேங்க்ஃபுல் சைட் தான் எப்பவுமே. ஆ ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நெறைய நான் தமிழ் படமெல்லாம் பார்த்துட்டு, இந்த தமிழோட சினிமாவோட வரலாறு இந்த ஸ்டோரி, அந்த ஹிஸ்டரி அண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் யாரெல்லாம் என்னெல்லாம் படமெல்லாம் பண்ணியிருந்தாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் உள்ள வந்திருந்தா வேற மாதிரி. எனக்கு பெருசா தெரியல. அதனால ரொம்ப கைண்ட் ஆஃப் லைட்லியா ஏத்துக்கிட்டேன் அது. தி ஹோல் திங். போக போக தான் எனக்கு ஆக்சுவலி ஃபீல் பண்ணேன். ஓ மை காட்! ஆமால்ல. லைக் இவங்க தான் அது இல்ல அப்படின்னு சொல்லி. தட்ஸ் வாட் ஹேப்பன்ட். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தங்கமயில் இப்போது சென்னை டி நகரில் திறப்பு விழா சலுகையாக 10 கிராம் தங்கத்துக்கு 1/2 கிராம் தங்கம் இலவசம். தள்ளுபடி விலையில் வெள்ளி. இச்சலுகை மார்ச் 2 வரை மட்டுமே.